Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 offer ஒரு plot வாங்கினா ஒரு plot free. Call 8939750009. ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில ஆண்டுகளாக உயர்ந்த மலை மற்றும் அடர்ந்த காட்டு பகுதிகளில் மறைந்து செயல்படும் தீவிரவாத குழுக்களை ஒழிக்க பாதுகாப்பு படைகள் முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. எல்லைப் பகுதிகளிலிருந்து ஊடுருவி வரும் ஆயுத குழுக்கள், உள்ளூர் ஆதரவு வலை அமைப்புகள் மற்றும் கடினமான புவியியல் சூழ்நிலைகள் ஆகியவை எதிர் தீவிரவாத நடவடிக்கைகளை சவாலாக மாற்றியுள்ளன. இத்தகைய சூழலில் தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் பல்வேறு படைகளின் ஒருங்கிணைந்த செயல்திறன் தற்போது முக்கிய பங்காற்றி வருகிறது. இந்த பின்னணியில்தான் கிஷ்துவார் மாவட்டத்தில் நீண்ட காலமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த ஆபரேஷன் டிராஷி ஒன் நடவடிக்கை வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கிறது. கிஷ்துவார் மாவட்டத்தின் நீண்ட உயர் மலைப்பகுதியில் 326 நாட்கள் நடைபெற்ற இந்த எதிர் தீவிரவாத நடவடிக்கையான ஆபரேஷன் டிராஷி ஒன் வெற்றிகரமாக நிறைவு பெற்றுள்ளதாக பாதுகாப்பு படைகள் அறிவித்துள்ளன. ஒயிட் நைட் காப்ஸ் தலைமையில் ஜம்மு காஷ்மீர் போலீசார் மற்றும் மத்திய ரிசர்வ் போலீசார் இணைந்து நடத்திய இந்த நீண்டகால நடவடிக்கையில் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற 7 தீவிரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிஷ்துவார் மாவட்டத்தின் உயரமான சத்திரு மலைப்பகுதியில் கடும் பனி, மழை மற்றும் உறைபனி சூழலில் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். சாலைகள் இல்லாத அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட கடினமான நிலப்பரப்பில் தீவிரவாதிகள் மறைந்து செயல்பட்டதால் நடவடிக்கை சவாலாக இருந்தது. இருப்பினும் பல்வேறு உளவுத்துறை அமைப்புகள் உருவாக்கிய வலுவான தகவல் வலையமைப்பின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் துல்லியமான கண்காணிப்பை மேற்கொண்டனர். இந்த நடவடிக்கையில் நவீன தொழில்நுட்பங்கள் பரவலாக பயன்படுத்தப்பட்டன. FPV ட்ரோன்கள், செயற்கைக்கோள் படங்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் பாதுகாப்பான தொடர்பு அமைப்புகள் மூலம் தீவிரவாதிகளின் நகர்வுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டன. கடும் குளிர்காலத்திலும் பாதுகாப்பு படையினர் மலைப்பகுதியில் தங்கி செயல்பட்டது அவர்களின் உறுதியையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தியுள்ளது. இறுதிக்கட்டமாக நடைபெற்ற மோதலில் பாகிஸ்தான் ஆதரவு கொண்ட ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பின் தளபதி சைஃபுல்லா உட்பட 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மண்ணாலான வீட்டில் பதுங்கியிருந்த அவர்களுடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் வீடு தீப்பற்றியது. மீட்கப்பட்ட உடல்கள் தீக்கிரையாகிய நிலையில் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் முக்கிய முகமாக கருதப்பட்ட சைஃபுல்லா பல நாச வேலைகளில் தொடர்புடையவர் என்றும் காஷ்மீரில் அமைதியை சீர்குலைக்க முயன்றவர் என்றும் கூறப்படுகிறது. இதன் மூலம் பாதுகாப்பு படையினரின் இந்த நடவடிக்கை பிராந்தியத்தில் தீவிரவாத வலையமைப்புக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்துள்ளதாக இராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீவிரவாதிகளுக்கு உள்ளூர் ஆதரவு வலையமைப்பு இருந்ததாகவும் அதற்கு எதிராக காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு படைகள் மற்றும் உளவுத்துறை அமைப்புகள் ஒருங்கிணைந்த முறையில் செயல்பட்டதன் விளைவாக எந்த வீரருக்கும் சேதமின்றி நடவடிக்கை வெற்றிகரமாக முடிந்ததாக விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த நடவடிக்கையில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த டைசன் என்ற நாய் வீர மரணமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பாதுகாப்பு படைகளின் உறுதி, துணிவு மற்றும் ஒருங்கிணைந்த செயல்திறனை இந்த வெற்றி வெளிப்படுத்துவதாக ஒயிட் நைட் காப்ஸ் தெரிவித்திருக்கிறது.